தம்பி டான்ஸ் பாருங்க, அங்க பார்த்தாரு. நீ ஆடு. அப்படின்னா தம்பிக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து அழகா போட்டாச்சு. எந்திரிச்சு நின்று காமி. இல்ல எப்படி இருக்கு தம்பி யூனிஃபார்ம்? ஹாய் சொல்லு. ஹாய். முத்தா கூட அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. போட்டுற வேண்டியதான். அப்பே ஹாய் சொல்லு. ஹாய் அவர் சொல்லியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஃபுல் டே விலாக் தான். இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் டே வந்து என்னெல்லாம் வேலை செய்கிறோம், தம்பியை வச்சுக்கிட்டு தம்பியோட சேட்டையை வந்து சமாளிச்சுட்டு என்னென்னலாம் வேலை செய்கிறோம், என்னென்னலாம் பண்ணுறோன்னு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விலாகாக பார்க்க போகிறோம். நம்ம அது என்னென்னலாம் பண்ணுறோன்னு வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சாச்சு. சாப்பாடு வந்து வெந்துருச்சு. சாப்பாடு இப்போ வந்து வடிக்கணும். சாப்பாடு வடிச்சிட்டு இன்றைக்கி குழம்பு பார்த்திங்கன்னா சாம்பார் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை கொத்து சாம்பார் தான் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துருச்சு. நம்ம வடித்து விட்டுட்டு அப்புறமா பார்க்கலாம் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோன்னு. நம்ம பேசிகிட்டே இருந்தோன்னா சாப்பாடு வந்து அப்புறம் குழஞ்சி போயிடும். பார்த்திங்கன்னா நம்ம தோரம்பயிரை வந்து கழுவிட்டு அடுப்பில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு தோரம்பயிரை கழுவிட்டு அடுப்பில் போட்டுக்கலாம். குக்கரை வந்து அடுப்பில் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் சிலிண்டர் வேறு இல்லைங்களா, அதனால் வந்து அடுப்பில் வச்சு வேலை வச்சுக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பார்த்துக்கலாம். பாத்திரம்லாம் கடைக்கு பாத்திரம்லாம் கழுவணும். பாத்திரம்லாம் கழுவிட்டு துணியெல்லாம் துவைச்சி வச்சுருக்கேன். துணியை துவைச்சி வச்சுருக்கேன். அலசி காய வச்சுட்டு நம்ம வந்து தம்பியை கொடுத்துட்டு பால் ஊற்றிட்டு போகணும். டைம் வர ஆயிடுச்சிங்களா. நேரம் இருந்ததுன்னா நம்ம குழம்பு வச்சுட்டு போகலாம். இல்லைன்னா பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு தம்பி பால் வடிக்கு போயிட்டு கூட்டின்னு போயிட்டு திருப்பி கூட்டின்னு வந்துட்டு மறுபடியும் குழம்பு வச்சுக்கலாம். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க.
பொடி சொல்லும். இது அம்மா வர அது எடுக்கக்கூடாது. ட்ரெஸ் போடுமா? பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு அடுப்பில் வேக வச்சுட்டு அப்படியே குக்கரோட எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா மணி 11 ஆயிடுச்சுங்களா. சரி நம்ம பால் வடிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கீரையும் உடச்சி வச்சாச்சு. இப்போ கீரையை உடச்சி வச்சுட்டு இப்போ தம்பியை வந்து ரெடி பண்ணிட்டு அவங்க வேறு சட்டி வேற போடலை. சட்டி போடலி தம்பம், சட்டி போடல, சட்டி போடல, சட்டி போடல. தம்பிக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நம்ம வந்து பால் வடிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தம்பியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். என்ன சொல்லும்? சரி. தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து அழகாக போட்டாச்சு. எந்திரிச்சு நின்று காமி, நில்லு. கொஞ்சம் வந்து தம்பிக்கு டிஷர்ட் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குதா, அதனால வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் இன்ஷர்ட் பண்ணி விட்டுட்டோம். எப்படி இருக்கு தம்பி யூனிஃபார்ம்? ஹாய் சொல்லு. ஹாய். முத்தா கூட அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க மொத்தம். ரெடி. தம்பியோட யூனிஃபார்ம் இது பால்வடி யூனிஃபார்ம். எப்படி இருக்கு சொல்லுங்க. தலை சீவுமா? சரி உட்காரு. என்ன தடவி தலை சீவுவான். தலை சீவிக்கிட்டே நம்ம பால்வடி போகலாமா? தம்பிக்கு தலை சீவிட்டு நான் சும்மா ஒரு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சுக்கிட்டு போக வேண்டியதான். நம்மளுக்கெல்லாம் சும்மா டூப்பு மேக்கப் தான். அம்மாவுக்கு இவருக்கு வந்து தலையில வந்து எண்ணெய் தடவக்கூடாது, சீப்பு வச்சு தலை சீவக்கூடாது. அம்மா தலையிலையும் தடவிக்கிறான். அம்மா தலையிலையும் தடவிக்கிறான். சீவுமா? தலை சீவுமா? கொஞ்சம் வலிக்கிற மாதிரி சீவிட்டாங்க, அதோட காமிக்கவே மாட்டான். அப்புறம் அழ வச்சுதான் நான் தலை சீவணும். தலையில சீப்பே வைக்க முடியாது. ரொம்ப நேரமும் தலை சீவ கூடாது, சட்டுன்னு சீவிடணும். கிளம்பியாச்சு. போலாமா? பால்வடிக்கு போலாமா? எந்திரி. தம்பி வந்து செப்பல் போட்டுக்கிட்டு தம்பிக்கு உன்னோட செப்பல் எங்கடி? செப்பல் எங்க? நேத்து போனல பால்வடிக்கு போனல செப்பல் போட்டுன்னு வந்தல, எங்க விட்ட? கொஞ்சம் லூஸா இருக்கு. ஆல்ட்ரேஷன் பண்ணா தம்பிக்கு கரெக்டா சூப்பரா இருக்கும். பட்டன் கட்டு கொடு. பட்டன் கொஞ்சம் வந்து லூஸா இருக்கிறதுனால அப்ப அடிக்கடி கைட்டிட்டு வருது. அழகா தம்பி டான்ஸ் பாருங்க. அங்க பார்த்தாடு. நீ ஆடு, டான்ஸ் ஆடு. பாட்டு நல்ல ஒரு குத்து சாங் மாதிரி நல்ல ஒரு பாட்டு. அப்புறம் வந்து இந்த காந்தாரால வந்து எந்த பாட்டு வந்தாலும் அதுக்கு டான்ஸ் தான். இப்போ வந்து காந்தாராலேருந்து இந்த கருப்பு படத்துலேருந்து பாட்டு வந்துருக்குது இல்லைங்களா, இப்போ அதுக்கு வேற ஆட ஆரம்பிச்சிட்டாரு இல்ல. சரி வாங்க நம்ம பால்வடிக்கு போயிட்டு பார்க்கலாம். பால்வடி போகுமா? நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? பால்வடி போயிட்டு இருக்கோம். பால்வடி போகிற வழி இது.
ஆல்ரெடி போயிட்டு வந்தாச்சு. சரியான வெயில், செம்ம வெயிலுங்க. அப்போ தாங்க முடியல வெயில். இப்போ இந்த வெயிலில் தான் குழம்பு வைக்கணும். என்ன பண்ணுறது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா தம்பி மட்டும்தான் இருந்திருப்பான் பால்வடியில். ஏன்னா மற்ற குழந்தைங்கள்லாம் நான் எடுக்கலை, யாரோ பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே போனதுக்கப்புறம் தம்பியை மட்டும் தனியாக கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்துட்டேன். அதனால என்னடா அது பால்வடிக்கு போனீங்க, தம்பி மட்டும்தான் இருக்கிறான், ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்குது, மீதி பேர்லாம் எங்கன்னு கேட்பீங்க. மீதி பேர்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. சாப்பிடும்போதெல்லாம் எடுக்கலை நான். ஏன்னா நம்ம வந்து அது வந்து குழந்தைங்கள காமிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் ஒத்துக்கணும் இல்லைங்களா, அதனால சொல்லிவிட்டு நான் காமிக்கல. சரி, இன்னொரு நாள் வேணால் நம்ம அவங்கக்கிட்டலாம் பர்மிஷன் கேட்டுட்டு வேணால் அவங்க குழந்தைங்கள்லாம் காமிக்கலாம். அதனால சொல்லிவிட்டு தம்பி மட்டும்தான் அதில் இருப்பான். என்னடா அது தம்பி மட்டும் இருக்கிறானே, மீதி யாரும் காணாமேன்னு நினைக்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா சரிங்க, இப்போயே மணி 12க்கு மேலே 12:30க்கு மேலே ஆகிப்போச்சு. இப்போ நம்மளும் போயிட்டு குழம்பு வைக்கலாம். இந்த வெயிலில் தாங்க வைக்கணும், சரியான வெயில். குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வேலையை வந்து இன்றைக்கி வந்து பார்க்கணும். இன்றைக்கி என்ன, நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து நான் வியாழக்கிழமை எடுத்துகிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமைக்கு வியாழக்கிழமையே விளக்கு பத்திரம்லாம் விளக்கிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாளே செஞ்சுருவேன். அது கொஞ்சம் ஒரு சாயங்கால டைமில் ஒரு 3 மணி போல் செஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து குழம்பு வைக்கும். இந்த வெயிலில் நடந்து போயிட்டு வந்தோமா, இந்த வெயிலில் வந்து பேசவே முடியல, செம்மையாக இறக்கிது. அவ்வளோ வெயிலுங்க, பயங்கரமாக. அப்படியே தம்பியுமே அப்படியே விளையாடுறான், அப்படியே கொஞ்சம் விளாண்டுட்டே இருப்பான். ஆனால் அவனை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லை கொஞ்சம் ஏமாந்தனா அப்படியே நேராக பாருங்கள், தெரியுது இல்லைங்களா, நேராக அங்கே அந்த ஒரு கல் மாதிரி தெரியுது பாருங்கள், துணி காய வச்சுருக்கேன், அதனால சொல்லிவிட்டு தெரியல, இருங்க கிட்ட காமிக்கிறேன். எனக்கு கிட்ட போயிட்டு நான் காமிக்கிறேன். இது கம்பி வேலி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வேலி வந்து வழி வந்து நாங்கள் அடைச்சி வச்சுருந்தோம். என் தம்பி அதோ தெரியுது பாருங்கள், அதுதான் எங்கள் சின்ன மாமியார் வீடு. இந்த வழியாக கொஞ்சம் நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த வழியாக போயிடுறோம். அதனால சொல்லிவிட்டு நாங்கள் இந்த கம்பியை இழுத்து விட்டு வச்சுருக்கோம். அதுவும் நாங்கள் அப்படியே போகிற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பக்கம் கேப் இருக்குது. இது மட்டும் அவர் வந்து நேர் வழியாக தான் போவார். நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வேலி அடைச்சிருக்கா, அதனால் வந்துடுவோம். யாராவது நாயோ நம்மளாவது யாராவது போகிறது அந்த சந்து வழியாக பார்த்துட்டானா போயிடுவோம். அங்கே பாருங்கள், அவர் வந்து விளையாடுறதுக்கு உக்காந்துட்டார். உக்காந்த இடத்துல விளையாண்டானா அவன் மாட்டும் விளையாடிட்டு இருப்பான். ஏதாவது நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்க பார்த்து எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருந்தானா அவ்வளோதான், போயிடுவார். அந்த கல்லால் தான் நேற்று வந்து நசுக்கிக்கினான் கையை. அந்த கல்லால் தானே நேற்று கை நசுக்கினேன், கையை தானே நேற்று நசுக்கினேன். அதை மறுபடியும் அந்த கல்லை எடுத்து வச்சுருக்க நீனே. நான் எடுத்து எட்ட தானே போட்டேன். அது மாதிரி தட்டனா கை நசிக்குவேன் நீனே. உச்சிச்சோ, நல்லா சேட்டைங்க. பால்வடிக்கு போயிட்டு எவ்வளோ ஒரு அமைதியாக நல்ல பிள்ளை மாதிரி உக்காந்துட்டு வர்றாரு தெரியுமா. அவ்வளோ ரொம்ப அமைதி. வீட்டில் மட்டும்தான் ஒரு சேட்டையெல்லாம், வெளியிலலாம் போனால் அப்படியே அமைதியாக ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்துட்டு வந்துடுவார். இங்கே வீட்டுக்கு வந்தால் அவனோட சேட்டையை ஆரம்பிச்சிட்டான். சரிங்க, டைம் ஆகுதுங்களா, நம்மளும் போயிட்டு குழம்பு வைக்கலாம் வாங்க. போயிட்டு முருங்கைக்கீரை தான் உடச்சி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை போட்டு கொத்து சாம்பார் மாதிரி. காலையில் நான் என்ன சொன்னேன்னா முருங்கைக்கீரை கடைஞ்சிட்றேன்னு சொன்னேன். கடைசியில் நான் தோரம்பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு போயிட்டேன்னா இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். அப்படியே உருவிட்டு கொத்து சாம்பார் மாதிரி. எனக்கு கொத்து சாம்பார் மாதிரி வச்சா தான் பிடிக்குமே. கீரை வந்து அதை நல்லா நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அந்த முருங்கைக்கீரை சாம்பாரே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருக்குன்னு தான் பேர். ஒரு டைமில் வந்து வெறும் முருங்கைக்கீரையாகவே தான் நம்ம வீட்டில் சமைச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து முருங்கைக்கீரைலாம் எதுவும் சமைக்கலை. சரி, இன்றைக்கி வந்து சாம்பார் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு முருங்கைக்கீரை உடச்சி வச்சுருக்கேன். சரி வாங்க, பேசிகிட்டே இருந்தால் நம்ம மட்டும் பேசிகிட்டே இருக்கலாம், வளன்னு உங்களுக்கும் போர் அடிக்கும். நம்ம போயிட்டு குழம்பு பண்ணலாம், குழம்பு வைக்கலாம்.
கீரை பார்த்திங்கன்னா உருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குழம்புமே ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம அந்த குழம்புல கீரையை போட்டு குழம்பு இறக்கிக்க வேண்டியதான். அவ்வளோதான், சாப்பாடு வேலை முடிஞ்சுது. சூப்பராக முருங்கைக்கீரை கொத்து சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. அப்படியே போட்டு அப்படியே நான் இறக்கிடுவேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தம்பி பால்வடி போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டானா, அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க. இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தோட்டத்தில் வந்து கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்கான். என்னடா அது குழந்தைய மண்ணில் விளையாட விட்டுட்டு பார்க்குறேன்னு பார்க்காதீங்க. எங்கள் தோட்டத்துக்கு வந்தாலே மண்ணு தாங்க. வீட்டுக்குள்ளேயும் வச்சுருக்க முடியாது. ஃபுல் டே வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். கொஞ்சம் நேரம் வெளியே விட்டாக்கா மண்ணில் தாங்க விளையாடணும். நம்ம குழந்தைங்கள வந்து சாக்கு போட்டு அது மேலே உட்கார வச்சாலும் உட்கார மாட்டாங்க. அதனால் நாங்கள் அப்படியே விட்டுட்டோங்க. ஆனால் கொஞ்சம் சுத்தமாக வந்து நல்லா சருவெல்லாம் இல்லாமல் பெருக்கி தினமுமே கொளுத்தி விட்ருவோங்க. என்ன ஒன்று, எங்கள் மாமரத்தில் நிறைய இந்த வாட்டி மாம்பழம் இருக்குதுங்களா, அது கொஞ்சம் நிறைய மாம்பழம் அதை கீழே கல்லுக்கெல்லாம் விழுந்து கிடக்கிறது ஃபுல்லாகவே மாங்காய் தாங்க. அது கொஞ்சம் வீணாயிட்டு கீழே விழுந்துடுதுங்களா, அது மட்டும்தான் கிடக்கும். பாருங்கள், கோழி நம்ம எவ்வளோ தான் கூட்டி வச்சாலும் கோழி சீச்சு தள்ளிக்கிட்டே இருக்கும். அதனால் சொல்லிவிட்டு ரொம்ப இதுவெல்லாம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் இடம்லாம் சுத்தமாக தாங்க வச்சுருப்போம். அதனால் தம்பி வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான் பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்படி விளாண்டுட்டு இருந்தானா குளிக்க ஊற்ற வேண்டியதான். தம்பிக்குமே குளிக்க ஊற்றிட்டு அவ்வளோதான். அவருக்கும் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு குட்டி மேக்கப் ஒன்று போட்டுற வேண்டியதான். அப்பே ஹாய் சொல்லு. ஹாய், அவர் சொல்லியாச்சு, ஹாய் சொல்லியாச்சு. அவ்வளோதாங்க. நானும் இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க. ஹாய். எங்கள் தங்க பிள்ளை ஹாய் சொல்கிறதே ஒரு தனி அழகுதாங்க. அவ்வளோதாங்க. தம்பியும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருக்கான். அப்படியே அவனையும் விளாட விட்டுட்டு நேரமும் ஆயிடுச்சிங்க. இப்போ நேரம் பார்த்திங்கன்னா மணி 4 போகுது. பாப்பாவுமே ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. நானும் அப்படியே ஒவ்வொன்றா வேலை வந்து அப்படியே பார்க்க வேண்டியதாங்க. இதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா தம்பி வந்து விளாட்றானா, நம்ம இங்கே விளையாடுறதுக்கு விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சோன்னா இங்கே ஏதாவது அவன் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பான். அதனால் சொல்லிவிட்டு அவனை பார்த்துக்கிட்டே அப்படியே வேலை பார்க்க வேண்டியதான். நான் மட்டும்தான் இன்றைக்கி எடுக்கிற விலாக் வந்து நான் மட்டுமே எடுக்கிறதுனால கொஞ்சம் தம்பி மேலேயும் கவனம் இருக்கணும். அதனால் சொல்லிவிட்டு நானுமே இந்த விலாகை முடிக்க போகிறேங்க. பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து கரண்ட்டு ஆஃப் ஆகிடுச்சிங்க. அதனால் தான் நாங்கள் வெளியில் உக்காந்துருக்கோம். நாங்கள் வந்து மாமரம் தென்னை மரம்லாம் இருக்குதுங்களா, மாமரத்துக்கு தென்னை மரத்துக்கும் ஒரு ஊஞ்சல் கட்டி வச்சுருக்கோம். எங்கள் பாப்பா எங்கள் நாத்தனார் பசங்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அதில் அப்படியே நானும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேங்க. கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா வெளியே வருவேன்னு இல்லை, நான் அப்படி தான் சொல்கிறதுக்காக வந்தேன். வீட்டில் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களுக்கு வெளியில் தாங்க வேலை. வீட்டுக்குள்ளே வந்து ஒரே அனல் அடிக்குமா, ஓடு போட்ட வீடு, அதனால் வந்து அனல் பயங்கரமாக அடிக்கும். அந்த வெயில் டைமெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. ஆனால் வெளியில் வந்து நல்ல காற்றடிக்குங்க. செம சூப்பராக வெளியில் காற்றடிக்கும். வெளியிலே நல்ல தூக்கம்லாம் வெளியிலே வரும் பயங்கரமாக. தம்பியே வந்து டெய்லியுமே அந்த ஊஞ்சல்லே போட்டு தூங்க வச்சுருவேன். ஒவ்வொரு நேரம் தான் வீட்டுக்குள்ளே தூங்குவான். வீட்டுக்குள்ளே தூங்கினானா கொஞ்சம் நேரம் தான் தூங்குவானே. வெளியில் தூங்கினானா காற்றடிக்குதுங்களா, நல்லா தூங்குவான். அதனால் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி. இன்னும் பாப்பா வர டைம் ஆகிடுச்சிங்க. கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சிங்களா, அதனால் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வெளியில் உட்காந்தோம். தம்பி அப்படியே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டே இருக்கான். அப்படியே அவனும் பார்த்துட்டு நானும் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் மதியம் சமைச்ச பாத்திரம்லாம் இருக்குது, வீடெல்லாம் கழுவணும், விளக்கு பாத்திரம் விளக்கணும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் சொல்லிவிட்டு அதெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே செய்ய வேண்டியதான். நானும் இதோட விலாக் முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு எங்களுடைய விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் பேசுகிறது சரியில்லைனாலும் ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த முடி பார்த்திங்கன்னா வளரவே கொஞ்சம் எனக்கு பொறுமையாக தாங்க வளருது. எப்படி சீவனாலும் அப்படியே ஒரு மாதிரி குச்சியாக குத்துட்டு தான் நிற்கிது. அதனால் அந்த முடியை வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல. எண்ணெய் தடவினாலும் அப்படி தான் இருக்குது, எண்ணெய் தடவலைனாலும் அப்படி தான் இருக்குது. சரிங்க, நான் மட்டும் வளன்னு பேசிகிட்டே போனால் உங்களுக்குமே போர் அடிச்சிடும். இதோட நான் வீடியோ பிடிச்சிக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க நன்றிங்க. இந்த விலாக் முடிகிற வரைக்கும் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இது மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.